வெல்கம் பேக். நாம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஎன்சி ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த சிஎன்சி ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஒர்க் பீஸ் எப்படி கொடுப்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஒர்க் பீஸ் தான் இப்படி மாறி இருக்கு. இந்த ஒர்க் பீஸ் தான் டர்னிங் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கு? 28 mm டயமீட்டர். எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருந்திருக்கு 28 mm டயமீட்டர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 100 mm பார்த்தீங்கன்னா லென்த் இருந்திருக்கு. சரிங்களா? இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி டர்ன் பண்ணி எடுக்கிறோம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்படி நம்ம டர்ன் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இதை எப்படி டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கோமா, இதெல்லாம் டர்ன் பண்ணி எடுத்துருக்குறோம். சரிங்களா? அப்போ இந்த டர்ன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஸ்பெசிமன் வந்து இப்படி மாறி இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ இது எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த இதை இப்படி டர்ன் பண்ணணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் சிஎன்சியில் பண்ணால் இந்த மாதிரி டர்ன் ஆகுங்கிறதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? இது உள்ள புக்கில் உள்ள ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு சிஎன்சி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த சிஎன்சி ப்ரோக்ராமத்தில் ஃபஸ்ட்டு 1, 2, 3 3 செக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் எல்லா ப்ரோக்ராமுக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். செகண்ட் செக்ஷன் ஃபைனல் செக்ஷன் அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இடையில உள்ளது தான் மாற்றத்திற்குரியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஃப்ரம் டு அது எப்பயுமே உள்ளது தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு சைன் பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து ஃபைனல் செக்ஷன். இடையில உள்ள கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்வஸ்டட் சார், as I am suffering from fever, இந்த மாதிரி உள்ள கண்டென்ட்ஸ் எழுதுவீங்க இல்லையா, அது மட்டும்தான் பாடி ஆஃப் த லெட்டர் தான் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே உள்ளது டேர்னிங்னா டேர்னிங்கு, பார்த்தீங்கன்னா மில்லிங்க்கு தகுந்தாப்புல எழுதணும். அதே மாதிரி ட்ரில்லிங் தகுந்தாப்புல எழுதணும். போரிங்க்கு தகுந்தாப்புல எழுதணும். டேப்பிங்னா தகுந்தாப்புல எழுதணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டேர்னிங். ரைட்டுங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு ட்ராவலில் சொல்லியிருக்காங்க. ட்ராவலுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராவல்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸில் ஆக்சிஸில் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு. நான் சொன்னது எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸில் பாசிட்டிவ், இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ், இந்த பக்கம் போனால் நெகட்டிவ். அதே மாதிரி ஒய்யில் கீழே போனால் நெகட்டிவ், மேலே போனால் பாசிட்டிவ், இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறாங்க. இது எப்படி எழுதியிருக்காங்கன்றது பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த காம்பனண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை எதுவும் கொடுக்கலன்னா நீங்களாக எழுதணுன்ட்டா இந்த மாதிரி காம்பனண்ட்டையே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 40 mm லென்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 mm டயமீட்டர். ரைட்டுங்களா? 20 mm டயமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 60 mm லென்த்து, 24 mm டயமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 60 mm, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 60 mm. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 mm லென்த்து. அதே நேரத்தில் இதனுடைய டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 28 mm டயமீட்டர். ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம வந்து லெட் மீ கெட் இன்டு த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பார்த்துக்கோங்க, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் நம்பர் நமக்கு ஏற்கனவே தெரியும், இதை தெரிஞ்சுக்கிறணும். ப்ரோக்ராம் நம்பர் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம், போல வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரோக்ராம் நம்பர் இது வந்து ஒரு சும்மா எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் நம்பர் தான். O00026, நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். O26, O24, O25 என்ன வேணாலும் எழுதிக்கலாம், அது பற்றி பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா N00, N01 இதெல்லாம் வந்து அந்த லைனுடைய சீரியல் நம்பர். ரைட்டுங்களா? 0, 1, 2, 3, 4 அப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? சரி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா G28 பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வர்றதுக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டூல் வந்து அதனுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்டில் இருக்கிறதுக்காக G28ங்கிற கோடு கொடுக்குறாங்க. T0 அப்படின்னா டூல் எதுவுமே கிடையாது, டூல் வந்து எந்த டூலுமே கிடையாது. 00 நோ டூல். ரைட்டுங்களா? 00ங்கிற இதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக மென்ஷன் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா U00 W00. இந்த U00 W00ங்கிறத பற்றி நான் டெப்த்தாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா U00 W00 யூஸ் பண்ணுவோம். சரி சார், U00 W00ங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா U00 Xஐ பேஸ் பண்ணி இருக்கு, W00 Yஐ பேஸ் பண்ணி இருக்கு. இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு X, இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Y. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா M06. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் யூஸ் பண்ணக்கூடிய கோடிங் வந்து M06. M06 எதுக்காக பயன்படுத்துகிறோம்? டூல் சேஞ்சுக்காக பயன்படுத்துகிறோம். டூலை சேஞ்ச் பண்ணோம்னா M06 யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம M06 யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி M03 இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்பிரிண்டில் அப்படிங்கிறதுக்காக M03யும் யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம லெட் மீ ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், M06 நான் என்ன சொன்னேன்? M06 நான் என்ன சொன்னேன்? ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். திருப்பி பாருங்கள். M06ங்கிறது டூல் சேஞ்சுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. அப்போ டூல் சேஞ்ச் அப்படின்னா டூலை இப்போ வந்து நீங்கள் முதல்ல எந்த டூலுமே எடுக்கலை, அது 00 பண்ணீங்க. இப்போ நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க? டூல் நம்பர் 1 எடுக்க போகிறீங்க. ஸோ T01, அந்த T01 அப்படின்னு பக்கத்தில் வந்துருச்சுனாலே M06 கொடுக்கணும். M06னா என்னது? டூலை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் மிஷிட்டு சொல்கிறீங்க. அந்த டூலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி M06 கொடுக்கணும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து பார்த்துக்கோங்க M02, சீரியல் நம்பர் 2. டூவில் பார்த்தீங்கன்னா G54 அப்படின்னு கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செலக்டிங் த கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணுறது. சார் என்ன சார் கோஆர்டினேட் சிஸ்டத்தை செலக்ட் பண்ண போகிறீங்க? இதில் பாருங்கள் T01 கொடுத்தீங்க. டூல் சேஞ்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி டூல் சேஞ்சை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து M06 T01 கொடுத்த மாதிரி G90ங்கிறது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணுறோம். அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் G54 கொடுக்கணும். G54னா செலக்டிங் த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமில் இப்படி எழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எழுதலாம். சரிங்களா? ப்ரோக்ராமுக்கு இப்படி எழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எஸ் வந்து 1500ன்னு நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். இல்லை எஸ் வந்து ஒரு 7550 எடுத்துக்க, 800 எடுத்துக்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை 1500 தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1500 தான் கொடுக்கணும். சரிங்களா? சரி, ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் N03. N03னா என்னது? N03னா 3வது ரெஃபரல் லைன். ரைட்டுங்களா? 3வது ரெஃபரல் லைன். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா M08 போடுறீங்க. M08 என்னங்கிறத செக் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டு இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து N04னா சீரியல் நம்பர் 4. பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா G00 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேபிட் ட்ராவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேபிட் ட்ராவர்ஸ். அப்போ ரேபிட் ட்ராவர்ஸ் அப்படின்னா என்னென்னா எந்த இடத்துல டூல் இருந்தாலும் அந்த டூல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு டூல் இந்த பொசிஷனில் இருக்குது, இந்த இடத்துல இருந்து G00 கொடுத்துட்டீங்க அப்படின்னா டூல் நேராக என்ன வந்துடும்? இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். எந்த இடத்துல இருந்தாலும் டூல் இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி டூல், அந்த டூல் வந்து இங்கே இருந்தால் சரி, இங்கே இருந்தாலும் சரி, டூல் வந்து நேராக இங்கே வந்து நின்றோம். அதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேபிட் ட்ராவர்ஸ். ரேபிட் ட்ராவர்ஸுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா G00, X0, Y0. எக்ஸ்லேயும் 0 கொடுக்குறோம், ஒய்லேயும் 0 கொடுக்குறோம். அது இனிஷியலாக கொடுக்கக்கூடியது. எக்ஸ்லேயும் எந்த விதமான மூமெண்ட்டும் கிடையாது, ஒய்லேயும் எந்த விதமான மூமெண்ட்டும் கிடையாது. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் X0, Y0. சரிங்களா? ஸோ இதுக்கு வரைக்கும் உள்ள விஷயங்களை நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா இனிஷியல் செக்ஷன். இதுதான் இனிஷியல் செக்ஷன். நான் தான் சொன்னது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செக்ஷன் ஓவர். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாடி ஆஃப் த செக்ஷன். அது வந்து உள்ளுக்குள்ளே உள்ள கண்டென்ட்ஸ் மாறும். அதுக்கு அடுத்து கண்டென்ட்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, கோஆர்டினேட் சிஸ்டம். நான் அதை அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டென்ட்ஸையும் அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஃபைனல் செக்ஷனையும்
அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் இந்த இனிஷியலான ஃபஸ்ட்டு செக்ஷனை பற்றி நல்லா திருப்பி நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு இடையில M08 என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.